உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்க கூட மிஞ்சாது என்பதைப் போல கடன் வாங்கி விவசாயம் செய்தும் அறுவடை நேரத்தில் அனுபவிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியத்தில் சொர்ணாவரி பருவத்தில் மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டது. அறுவடை நேரத்தில் திடீரென பயிர்கள் கருகி உள்ளதையும் நெல்மணிகள் நூல் போல திரிந்து போய் உள்ளதையும் பார்த்து விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பெரிய மனோபுரம், சின்ன மனோபுரம், கொளத்தூர், வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் அறுவடை செய்யப்பட்டுள்ள நிலையில் இனம் கண்டறியா பூச்சிகளால் பயிர்கள் நாசமாவதாக அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அறுவடை சீசன்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு புகையான் மாதிரி எந்த அதிகாரி பார்த்தாலும் இந்த மருந்து அடிச்சா நல்லா இருக்கும், அந்த மருந்து அடிச்சா நல்லா இருக்கும், எந்த மருந்து அடித்தாலும் எதுவும் ஒரு ரிசல்ட்டும் எங்களுக்கு கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் ஒரு 20 நாள் இருந்தால் மொத்தமே அறுவடை ஆகிடும். அந்த ஸ்டேஜில் அடியில் ஒரு பயிர் பிடிங்கி பார்த்தா பயிர்லேருந்து ஒரே வேர் கூட கிடையாது. அடி முதல்லேருந்து மொத்தமே கிளியராக சத்து போகுது. போயின வாட்டம் பயிர் செய்துட்டோம், அது வரல, எல்லாம் போச்சு. இந்த வாட்டம் பயிர் செய்துட்டோம், சுத்தமாக பூசி தின்னுடுச்சு, எதுவுமே இல்லை. குழந்தை வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுறேன் சார், நீங்கள் சொல்லுங்க. சாவறதா பொய்க்கிறதா நீங்கள் சொல்லுங்க. கடந்த ஆண்டு டிசம்பரில் பெய்த பெருமழையால் சம்பா பருவத்தில் நடப்பட்ட 500 ஏக்கர் நெல் பயிரும் வெள்ளத்தில் மூழ்கியது. அதற்கான இழப்பீடு இன்னும் வழங்கப்படாத நிலையில் மீண்டும் ஓர் இழப்பை தங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்கின்றனர் விவசாயிகள். இனிமேல் இருக்கிறதெல்லாம் இந்த போச்சு, இந்த போச்சு. வெள்ள பாதிப்பிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டெழுந்துள்ள நிலையில் சொர்ணாவரி பருவத்தின் பயிர்களுக்காக வாங்கிய கடனை எப்படி திருப்பி செலுத்தப் போகிறோம் என்று தெரியவில்லை என்று அவர்கள் பெருமூச்சோடு கூறுகின்றனர். நான் விவசாயம் 1.5 ஏக்கரை பயிர் செய்கிறேன். முன்ன காரம் இப்போ வெள்ளத்தில் போயிடுச்சு. இப்பவும் காதில் மூக்கில் எல்லாத்துலையும் வச்சு கடன் ஆகிட்டுக்கிறோம். இது எங்களால் இந்த வாட்டி எதுவுமே செய்ய முடியாது. அரசாங்கம் எதனா செய்தால் தான் கடைக்கார தொல்லை தாங்க முடியல சார். ஊரை விட்டு ஓடி போகிற மாதிரி நிலைமையில இருக்கிறோம் சார். நாங்கள் அது மாதிரியே இருக்குது. பயிர் காய்த்தாச்சு சார், எதுவுமே செய்ய முடியல. இது மாதிரி பயிர் செய்துட்டு இது மாதிரி நிலம் ஆயிடுச்சு. எங்களுக்கு பூசி சுத்தமாக துண்ணிடுச்சு. போன வாட்டி செய்தால் எல்லாத்துக்கும் போச்சு. இப்போ கடங்கார் கடன் தரமாட்டேன்றாங்க. நாங்கள் இற நெல் வாங்கினோம், அதையும் கடன் கொடுக்க முடியல. இப்போ இற நெல் வாங்கினோம், கடன் கொடுக்க முடியல. அரசு வழங்கும் இலவச அரிசியை நம்பிதான் வாழ்ந்து வருவதாகவும் பூச்சி தாக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் தரப்பட வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர் பாதிக்கப்பட்ட விவசாயிகள். இதுகுறித்து திருவள்ளூர் மாவட்ட வேளாண் துறை இணை இயக்குநர் முருகவேலிடம் கேட்டபோது பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் ஆய்வு செய்து பூச்சி நோய் கட்டுப்படுத்தப்படும் என தெரிவித்தார். அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் இந்த பாதிப்புகளை வேளாண்மை துறை இனங்கண்டறிந்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். பாதிப்புக்குள் உள்ளான இந்த பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்பது இந்த பெரிய மனுபுரம் கிராம மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் யுகந்தருடன் எழில்.